பொங்கல் பண்டிகையை ஒட்டி முன்கூட்டியே மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வரவு வைக்கப்பட்டு வரும் நிலையில் இம்மாதம் முன்கூட்டியே தற்பொழுது மகளிர் உரிமை தொகை அவர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி மகளிர் உரிமை தொகை முன்கூட்டியே இன்றே வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணன். விவரங்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் பெறும் மகளிரின் வங்கி கணக்கில் இன்று அந்த உரிமை தொகையானது வரை வைக்கப்பட்டது. சில நாட்களுக்கு முன்பாக பொங்கல் பண்டிகை தொடர்பான சிறப்பு தொகுப்பை அறிவித்த தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து 1,15,00,000 மகளிர்களுக்கு அவர்கள் பெறும் மகளிர் உரிமை தொகை பொங்கலுக்கு முன்னதாக 10ஆம் தேதியே வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று காலை முதல் அந்த மகளிர் உரிமை தொகையானது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் 1,13,00,000 மகளிருக்கு இந்த மகளிர் உரிமை தொகையானது வரவு வைக்கப்பட்ட நிலையில் இந்த மாதம் 2,00,000 பேருக்கு அதிகமாக, அதாவது 1,15,00,000 பேருக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. அதன்படி தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பின்படி பொங்கலுக்கு முன்னதாக 10ஆம் தேதியே இந்த மகளிர் உரிமை தொகையானது இன்று காலை முதல் பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இன்று மாலைக்குள் அனைத்து மகளிரின் வங்கி கணக்கிலும் இந்த மகளிர் உரிமை தொகையானது வரவு வைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்ணன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.